அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபினுடைய மாதத்தை கடந்து தற்பொழுது ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இன்னும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பல வணக்கங்களை செய்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக, ஆமீன் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மிஷ்காத் என்னும் நபிமொழி தொகுப்பிலே 1302வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஷாபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கிய 5 நிகழ்வுகள், 5 விஷயங்களை குறித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம், இந்த ஷாபானுடைய 15வது இரவான பராஅத் இரவின் சிறப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு அதில் ஏற்படக்கூடிய அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய முக்கியமான அந்த 5 விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள். இந்த ஷாபானுடைய 15வது இரவில் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பும் அம்மனிதனுடைய இறப்பும் அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதனுடைய விதியை ஒப்படைக்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதனுடைய விதியை முடிவு செய்து வானவர்களிடம் அது ஒப்படைக்கப்படுகின்றன. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடம் நம்முடைய அமல்கள் 3 கட்டங்களாக அல்லாஹ்விடம் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி கப்ல அமலின் நஹார் வ அமலுல் நஹாரி கப்ல அமலில் லைல். பகலுடைய அமலை இரவுக்கு முன்னும், இரவினுடைய அமலை பகலுக்கு முன்னும் அல்லாஹ்விடம் மலக்குமார்கள் சமர்ப்பிக்கின்றனர். இரண்டாவது கட்டம், ஒரு வாரத்தினுடைய அமலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடம் மலக்குமார்கள் திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்களில் அல்லாஹ்விடம் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். மூன்றாவது கட்டமாக யுர்ஃபஉ இலைஹி ஆதல் அமலு ஃபீ ஷஹ்ரி ஷஅபான் ஹாஸா. வருடத்தினுடைய அமலை இந்த ஷாபானுடைய மாதத்தில், குறிப்பாக இந்த பராஅத் இரவில் தான் அல்லாஹ்விடம் மலக்குமார்கள் ஒப்படைக்கின்றார்கள். எனவே இந்த 3 கட்டங்களாக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அதில் 3வது கட்டம் தான் இந்த ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவான பராஅத் இரவில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அடுத்து இரண்டாவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஓர் ஆண்டில் வாங்கப்பட வேண்டிய ரூஹுகளினுடைய பட்டியலை மலக்குல் மௌத்திடம் இந்த இரவில் தான் ஒப்படைக்கின்றார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் வரக்கூடிய ஆண்டில் உயிர் வாழ போகிறார்கள், யாரெல்லாம் மரணிக்க போகிறார்கள் என்ற அந்த பட்டியலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம் அந்த பட்டியலை அல்லாஹ் ஒப்படைக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இன்றைக்கு நாம் பொதுபோக்காக நம்முடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு திசையின் பக்கம் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்முடைய பாதையை மாற்றியாக வேண்டும், கொஞ்சம் நம்முடைய திசையை மாற்றி அமைக்க வேண்டும். நம்முடைய மரணம் நம்மை நோக்கி மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த அமலை நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ்வுக்காக? எந்த அமலை நாம் இஹ்லாஸோடு வைத்திருக்கிறோம் இறைவனுக்காக? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த இரவில் வரக்கூடிய ஆண்டில் எந்த ரூஹுகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாங்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம் ஒப்படைக்கின்றார். அடுத்ததாக மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஷாபானுடைய 15வது இந்த இரவில் தான் அல்லாஹ் முதலாவது வாரத்திற்கு இறங்கி வந்து உடல் ஆரோக்கியத்திற்காக யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எதிர்நோக்குகின்றான். எவரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றேன். எவரேனும் உடல் ஆரோக்கியத்தை வேண்டுகிறீர்களா, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நான் ஷிஃபா கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் முதலாவது வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய அருமையான சிறப்புக்குரிய இரவுதான் ஷஅபானுடைய 15வது. மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் எவரேனும் உண்டா, நான் அவரை மன்னிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பதில் விசாலமானவன், அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்ததாக சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான்காவதாக இந்த இரவில் தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு சென்று கபராளிகளுக்கு பிரத்யேகமாக துஆக்களை செய்வார்கள். அவர்களுக்கென
பிரத்யேகமான துஆக்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்வார்கள். இறுதியாக இந்த இரவில் பகலில் நின்று வணங்க வேண்டும். பகலில் இந்த இறுதியாக பகலில் நோன்பு நோற்பதும் இரவில் நின்று வணங்குவதும் அல்லாஹ்விடம் நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக அமைகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன, அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த இரவில் நான் அல்லாஹ்விடம் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சேர்த்தே கூறுகிறார்கள். யக்ஃபுலுன் நாசு பைன ரஜப். இந்த மேலும் இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தே கூறுகின்றார்கள். ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ பைன ரஜப் வ ரமலான். ரமலான் மற்றும் ரஜபிற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் மக்கள் பொதுபோக்காக இருப்பார்கள். ஷைத்தான் சும்மா விட மாட்டான். இத்தனை வேலை பண்ணி எப்படியாவது எனவே வெள்ள இறைவன் அந்த இரவில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.